கொஞ்ச நாளா நடேசன பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரா காட்டிட்டு இருந்தாங்க. இந்த சீரியலுக்கு உண்மையிலே ஹீரோ மாதிரி இருந்தாரு. இப்போ மறுபடியும் அவர ஒரு பொறுப்பில்லாத மனுஷன மாதிரி காட்டுறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அவர் மனசு மாறி நல்லபடியா ஒரு பொறுப்பான அப்பாவா அந்த குடும்பத்தில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப ட்விஸ்ட்டா தான் இருந்தது. இப்போ இவங்க கொஞ்ச நாளாவே நடேசன வச்சு தான் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அப்படிதான் டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு காச சேர்த்து வச்சிருப்பாங்க 35,000த்த அத எடுத்துட்டு டிவி வாங்க போற செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, நடேசன் வேன் வாங்கியிருக்கிறார் இல்லையா? அதுக்கு இஎம்ஐ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த வசூல் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ வேற வழியே இல்லாம இந்த நிலா கையில இருக்கிற பணத்த குடுக்க சொல்ல 35,000த்துல ரூ. 34,000 டியூ பணமா கட்டிர்றாங்க. இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா, இப்பயாவது இந்த நடேசன் சும்மா இருக்காரான்னு பார்த்தா, மறுபடியும் வம்பு இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. வீட்ல நம்ம பாண்டி கோவத்தோட வீட்ல இருக்கவங்க கிட்ட அந்த ஆள் எங்க? அந்த ஆள் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சேரண்ணா "என்னாச்சுடா பாண்டி? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? என்னாச்சு? யார தேடிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எல்லாம் அந்த ஆள தான் தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் எத்தன நாளைக்கு தான் நமக்கு பிரச்சனை குடுக்க போறாருன்னே தெரியல. இப்படி வீட்ல தான் நிம்மதி இல்லாம இருந்தா, வெளியில போனாலும் நிம்மதி இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கோவப்படுறாங்க. பாண்டி மோஸ்ட்லி யார்கிட்டயும் சண்டை போடவும் மாட்டாரு, கோவப்படவும் மாட்டாரு. ஆனா அவரே நடேசனப்பா சட்டைய பிடிச்சு குலுக்கி சண்டை போடுற அளவுக்கு கோவம் வந்திருக்குது. அப்போ சேரன் "ஏன்டா அப்பாவ தேடுற? அப்பாவையா தேடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அந்த ஆள தான் தேடிட்டு இருக்கேன். என்னைக்காவது பொறுப்பான அப்பா மாதிரி அவர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரா? இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைய இழுத்து வச்சிருந்தாரு. இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னு பார்த்தோம்னா, தினமும் அவரால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா பாண்டி? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரோலன் கேட்க, "இனி என்னடா ஆகணும்? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா இந்த ஆளு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணே சொன்னா தானண்ணே தெரியும். நீ ரொம்ப கோவத்துல இருக்கன்னு தெரியுது. ஆனா என்ன விஷயம்னு சொன்னா தானே எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. அதுக்கு பாண்டி "இந்த ஆளு வானதியோட கடைக்கு போயி சண்டை போட்டிருக்கிறாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யார்றா? அப்பாவா? அப்பா எதுக்கு வானதியோட கடைக்கு போகணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, வானதியோட கடைக்கு போயிட்டு, எனக்கு உடம்புக்கு சரியில்ல, கிறுகிறுன்னு வருது, மாத்திரை வேணும்னு கேட்டிருக்கிறாரு. அவ டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை தரக்கூடாதுல்ல. அவளும் இப்பத்தான் படிச்சுட்டு வந்திருக்கா. அவகிட்ட போய் கேட்டா, அவ டாக்டர் தான் குடுப்பாங்க. டாக்டர போய் பாருங்க நீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறா. அதுக்கு இந்த ஆளு பேசாம இருக்கலாம்ல. அத்தன கஸ்டமர் இருக்கும்போதும், அந்த கிளினிக்கோட டாக்டர் இருக்கிறாராம். அப்படி இருந்தும் அப்பா போயிட்டு, "நீ ஒழுங்கா படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தா, என்னென்ன மாத்திரை வேணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, நீ தான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா காலேஜுக்கு போகாம, என் பையன் பின்னாடியேல்ல சுத்திக்கிட்டு இருந்த. மெக்கானிக் கடையிலலாம் உட்காந்துக்கிட்டு இருந்த. உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேவலமா பேசிட்டு வந்திருக்கிறார்றா. அவ சும்மாவே ஆடுவா. இப்போ எனக்கு ஃபோன போட்டு பயங்கரமா சண்டை போட்டு விட்டுட்டா. "இனிமே உங்க அப்பாவும் சரி, நீயும் சரி, இந்த கடை பக்கமே வந்துராதீங்க. இப்படி சொல்லி வச்சுட்டாரு என்னைய." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டாடா. "இந்த ஆளால எல்லா இடத்துலயும் எனக்கு பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவப்பட்டுட்டே இருக்கும்போது, இந்த நடேசன் ரொம்ப கேஷுவலா உள்ள வராரு. வரவுமேனு இந்த ஆள அப்படியே சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டி வேகமா போய் சட்டைய பிடிக்க, வீட்ல இருக்கவங்க எல்லாரும் விலக்கி விடுறாங்க. "ஏன்டா எதுக்குடா இவ்வளோ கோவத்துல சட்டைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, "நீங்க பண்ண காரியத்துக்கு உங்கள உயிரோட விடுறதே பெரிய விஷயம் தான். உங்களால தான் மாத்தி மாத்தி பிரச்சனை." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நடேசன் "நான் என்னடா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு என்னைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க கூட நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சேரன் "ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களால எங்களுக்கு நிம்மதியே போயிருச்சுப்பா. எல்லார் வீட்லயும் பிள்ளைங்களெல்லாம் தான் தொல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ரொம்ப சேட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வீட்ல நீங்க தான்ப்பா இப்படி பண்றீங்க. தினம் தினம் ஏதாவது ஒரு புதுசா பிரச்சனைய இழுத்துட்டு வாரீங்க. வீட்ல கொஞ்ச நாளா நிம்மதியே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் என்னடா பண்ண இப்ப?
தேவையில்லாம நடு வீட்ல கூப்பிட்டு உட்கார வச்சு ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு அப்படி ஒண்ணும் நான் எதுவும் பண்ணிரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "வானதியோட கடைக்கு போயி வானதி என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி கேட்க, "ஓ! அந்த வானதி சொன்னாளா? என்ன சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க தான் பண்ண விஷயத்த சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெர்லடா. அவ படிச்சுட்டு வந்தாளா? இல்ல என்ன பண்ணாளே தெரியல. மாத்திரை எடுத்துத்தான்னு கேட்டா, எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. அப்புறம் அவ என்னத்த படிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நீங்க அப்படியா சொல்லுவீங்க? நீங்க படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா காலேஜுக்கு போகாம, என் பையன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா, பிறகு உனக்கு மாத்திரை மருந்த பத்தி என்ன தெரியும்? அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அங்க கஸ்டமரும் இருந்திருக்காங்க, டாக்டரும் இருந்திருக்காங்க. அவங்கலாம் என்ன நெனச்சிருப்பாங்க? மறுபடியும் வானதியோட கடைக்கு வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து கோவப்படுறாங்க. ஏன்பா எங்கள தான் அசிங்கப்படுத்துறீங்கன்னு பார்த்தா, எல்லாரையும் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்பா இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரன்னா கத்துறாங்க. இங்க பாரு என் வீட்லயே இருந்துகிட்டு என்னையவே மாத்தி மாத்தி நீங்க கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தியா உடனே இந்த ஆளு என் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. இந்த ஆள நடு ரோட்ல வீட்ட பூட்டிட்டு சீல் வச்சு நிப்பாட்டினது எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல. அப்படியே விட்டிருந்திருக்கணும். நாங்க உயிர பணய வச்சு இந்த உயில தேடி எடுத்து குடுத்தோம்ல, அதனால தான் இந்த ஆளு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டேய்! அந்த உயில நீங்க தேடி கண்டுபிடிக்கலைனாலும் என்னைய இந்த வீட்ட விட்டு போக வச்சிருக்க முடியாதுடா! அப்படின்ற மாதிரி இந்த நடேசன் சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. அவங்களுக்கு சரிக்கு சமமா நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. உங்கள நானு இத்தன நாளா எதுவுமே சொன்னது கிடையாது. இது உங்க வீடு தான்ப்பா. நீங்களே பேசாம இங்க இருந்துக்கோங்க. நாங்க எல்லாரும் வெளியில போயிர்றோம். நீங்க மட்டும் இருங்க இந்த வீட்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, நம்ம எதுக்குண்ணே வெளியில போகணும்? இந்த ஒரு ஆளு தான் நம்மள நிம்மதி இல்லாம ஆக்குறது. நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கு காரணமே இவரா தான் இருக்குது. இவர மட்டும் வீட்ட விட்டு வெளியில அனுப்பிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "கரெக்ட்டா சொன்ன பாண்டி. நம்ம எதுக்கு வெளியில போகணும்? இந்த ஆள வெளியில அனுப்பிருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நிலா இருந்துட்டு, "என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீ வெளியில போ, நான் வெளியில போறேன்." அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும்போது, "அப்புறம் என்ன நிலா? இவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பொறுமையா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, "சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஏன் அங்கிள் நீங்க போய் இப்படி பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம சேரன் இருந்துட்டு, இவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட் நிலா. இவர்கிட்ட நம்ம பேசவே கூடாது. நம்ம என்ன சொன்னாலும் இவர் கேட்க போறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர நான் சொல்ல, "ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிலா மறுபடியும் பேசுறாங்க. "ஏன் அங்கிள் இப்படி இருக்கீங்க? ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து குடுத்துட்டே இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? வீட்ல இருக்கிறவங்கலாம் பாவம். மாத்தி மாத்தி பிரச்சனை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கோமே அவங்களுக்கு." அப்படின்னு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நடேசன் வந்துட்டு, "எம்மா இங்க பாரும்மா, நான் எதையுமே மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு, வெளியில ஒண்ணு அப்படி பேச மாட்டேன். எனக்கு என்ன மனசுல தோணுதோ அத பட்டு பட்டுன்னு பேசி விட்டுட்டு போயிருவேன். அப்படித்தான் இந்த வானதி கிட்ட பேசிட்டேன். மருந்து மாத்திரை எடுத்து குடுக்குறப்ப, காய்ச்சல், தலைவலின்னு போய் மெடிக்கல்ல கேட்டா எடுத்து குடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி தானே அவளும் எடுத்து குடுக்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சோ, நான் இதத்தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "பாத்தீங்களா உங்க முன்னாடியே எப்படி பேசுறாருன்னு, இவரு அடங்கவே மாட்டாரு. உங்களையே இப்படி பேசும்போது, அப்புறம் நான் வானதியெல்லாம் பேசாமலா இருப்பாரு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காதடா. அவள நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளதான். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவள கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ கஷ்டம் தான் படணும்." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "பாத்தியானே லவ்வ பிரிச்சு விட்டது மட்டும் இல்லாம, எப்படி பேச்சு பேசிட்டு இருக்கிறாருன்னு." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாண்டி கோவப்பட, உடனே சேரன் வந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இல்லைன்னா வீட்ட விட்டு முதல்ல நீங்க வெளியில போங்கப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசனுக்கு கொஞ்சம் வருத்தமாகுது. நம்ம பசங்களே நம்மள வீட்ட விட்டு வெளியில போக சொல்றாங்களே! சேரன் எப்பயுமே நம்மகிட்ட நம்ம அப்படி சொன்னதே கிடையாது. இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு வேகமா போயி சட்டைய போட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிர்றாரு. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "ஏண்ணே இப்படி கோவப்பட்டீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்னப்பா வீட்ல கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் ஒரே வாக்குவாதம் தான். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். மத்த எல்லாருமே அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அ பேசாம தான் இருக்கிறோம். இவர் தான் வந்துட்டு எல்லா பஞ்சாயத்தையும் இழுத்துட்டு வாராரு. என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்ல ஒரு பொண்ணு வந்துருச்சு. ஒரு பொண்ணு
வாழாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொன்னாங்களே! இப்ப அந்த சாம்பல்லாம் மாறிருச்சு. நம்ம வீட்டுக்குன்னு மருமக வந்துருச்சேன்னு நெனச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அப்படி கிடையாது. ஊர்க்காரங்க பேசுறது மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் எங்க அப்பா தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அண்ணே தேவையில்லாம எதுவும் நீங்க பேசி மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்கண்ணே. பாவண்ணே அவரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் வந்துட்டு, "என்ன நிலா சொல்ற? அந்த ஆளு பாவமா? எவ்வளோ பேச்சு பேசியிருக்கிறாரு. அவர போய் பாவம்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்ல சோழன். அவர் மனசுல பட்டத அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது தப்பு தான். நான் சரின்னு சொல்லவே இல்ல. நம்ம கண்டிப்போட சொன்னா, கண்டிப்பா அவரு திருந்திருவாரு." அப்படின்ற மாரி சொல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே என்னமாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா நீலா ரூம்ல உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சோழன் வந்துட்டு, "என்ன நிலா என்ன யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நானு அங்கிள பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நீ தான் இந்த வீட்ல அவருக்கு அதிகமா இடம் குடுக்குறது நீ தான். நீ சொல்ல போய் தான் இன்னமும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் நீ காப்பாத்தி விட்டுட்டே இருக்க போய் தான், மாத்தி மாத்தி அவர் தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் உன்கிட்ட பல தடவ சொல்லிட்டேன் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதன்னு. நீ என்ன கேட்கவா போற?" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "கொஞ்சம் சும்மா இருங்க சோழன். என்னதான் இருந்தாலும் அது உங்க அப்பா. அதுக்காக அவர அப்படியே விட்டுற முடியுமா? அவரு பிள்ளைங்க வேண்டான்னு வேணா நினைக்கலாம். ஆனா நம்ம அப்படி நினைக்கக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அந்த ஆளுக்கு எப்பயுமே அறிவே வராது நிலா. நீ என்ன சொன்னாலும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி இப்போ நீங்க படுத்து தூங்குங்க. மிச்ச விஷயத்த எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்ல பேசாம அவங்க வந்து படுத்துர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு சோழன் தூங்குனதுக்கப்புறமா வெளியில எழுந்திரிச்சு வராங்க. வந்து பார்த்தா கட்டில்ல நடேசன் இல்ல. அப்போ எங்க போனாருன்னு தெரியலையே! இவ்வளோ நேரம் ஆயிருச்சு. இவ்வளோ நேரம் ஆகியும் வராம இருக்க மாட்டாரே! எங்க போயிட்டாரு? ஒரு வேள கோவப்பட்டு வீட்ட விட்டு போணுன்றதுக்காக வேற எங்கேயாவது போயிட்டாரா? அப்படின்ற மாதிரி நிலாவுக்கு ஒரே பதட்டமா, அங்கேயும் இங்கேயுமா அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு தற்செயலா முழிச்சு பார்க்கும்போது, நிலா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சுப்பா நிலா? என்னப்பா? எதுவும் பிரச்சனையா? எதுக்குப்பா வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேட்குறாங்க. "அண்ணே, அண்ணே, அண்ணே பதறாதீங்க. ஏன் ரொம்ப பதறிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லண்ணே. சண்டைலாம் இல்ல எனக்கும் சோழனுக்கும். ஆனா அங்கிள இன்னும் காணோமே! அவர நெனச்சு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்பா? அவரு காலையில பாத்தில்ல, உன்கிட்டயே எப்படி பேசினாருன்னு. அவர போய் தேடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லண்ணே ரொம்ப லேட் ஆயிருச்சு. எப்பயுமே இவ்ளோ லேட் ஆகாது. வேகமா வந்துருவாரு. நைட்டுக்கு சவாரிக்கு போனாலும் கூட வந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியலையே! இவ்ளோ நேரம் ஆகியும் காணோம். அதானே கொஞ்சம் பயமா இருக்குது. காலையில எல்லாருமே சேர்ந்து அவர ரொம்ப திட்டிட்டோம்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "அப்படி சொல்றியாப்பா? அப்புறம் என்னப்பா இப்படி வானதி கிட்ட போயிட்டு இப்படி கடையில போய் இப்படி சொன்னா, கஸ்டமர்லாம் யாரு போவா கடைக்கு? அந்த பொண்ணு என்ன நெனச்சிருக்கும்? இவரு உன்னைய உன்னைய இதெல்லாம் சொல்றோம்ல, நீ பேசாம இருக்கிறைல, அந்த மாரி அந்த பொண்ணு பேசாம இருக்கும்னு நெனச்சு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னண்ணே பண்றது? யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு இன்னமும் அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னத்தையாவது சொல்லி விட்டுறாரு." அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, "எனக்கு என்னமோ பயமா இருக்குதுண்ணே. நம்ம வேணா ஃபோன் போட்டு பார்க்கட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி நிலா, கால் பண்ணி பாரு." அப்படின்னு சொல்லி சேரன சொல்லும்போது, நிலா இருந்துட்டு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. அப்போ நடேசனுக்கு வந்து ஃபுல் ரிங்கு போயும் ஃபோன் எடுக்கல. ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே! எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏற்கனவே வீட்ட விட்டு போங்கன்னு வேற சொல்லிட்டீங்க. ஒரு வேள கோவத்துல வேற எங்கேயாவது போயிருந்தா என்ன செய்றது? இவங்களுக்கு தொந்தரவு குடுக்கக்கூடாதுன்னு." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சேரனும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. "நான் தான் ஓவரா எதுவும் பேசி திட்டிட்டேனோ என்னமோ தெரியலப்பா. கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இன்னும் காணோமே! ஃபோன் போட்டா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நான் போய் தேடிட்டு வரட்டாப்பா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு வரட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே. ஒரு 10 நிமிஷம் பார்ப்போனே. இப்ப எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. நம்ம போய் என்னன்னு பண்ண முடியும்? என்னன்னு போய் கேட்க முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா கிட்ட சொல்லும்போது, சாரி நிலா வந்து சொல்லும்போது, அதுக்கு இந்த அ ச சேரன் சேரன் என்ன சொல்றாரு, "என்ன பண்றதுப்பா? நம்ம எல்லார் வீட்டு கதவையும் தட்ட வேண்டாம். ஆனா அந்த ஏரியாவுல இருக்காங்களான்னு சொல்லிட்டு போய் தேடியாவது பார்ப்போமே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிண்ணே நானும் கூட வரவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் நீ இது மட்டும் தனியா எதுக்கு நடந்து வந்துக்கிட்டு? நான் போய் தேடி பார்க்குறேன்ப்பா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள வீட்ல எல்லாம். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாரேன்ப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து வேகமா கிளம்புறாங்க. ஒரு துண்டு எடுத்து தோள்ல போட்டு கிளம்ப போறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன் வந்து வேன்ல பயங்கரமா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்து வராரு.
இந்த வந்துட்டாரு போல இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஹாரன் அடிச்சுட்டே வந்துட்டு இறங்குறாரு. வந்து நிலா இருந்துட்டு, "அ எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? கால் பண்ணா எடுக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏம்மா நானு வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது எப்படிம்மா ஃபோன் எடுக்க முடியும்? எடுக்கலாம் முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "சரி இவ்வளோ நேரம் எங்க போனீங்க? எத்தன தடவ ஃபோன் போட்டோம். ஒரு தடவையாவது ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு பேசியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஃபோன் போட்டியா?" "இல்லையே நான் கவனிக்கவே இல்ல. வந்த வேலை அதிகமா இருந்ததா, அதனால கவனிக்கல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் அங்கிள் இவ்வளோ நேரம் ஆயிருச்சு. எப்பயுமே வேகமா வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல. இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிருச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாம்மா, அ டியூவுக்கு காசு வேணும்ல. அடுத்தடுத்து வேலைய பார்த்தா தானே சம்பளம் நிக்கும் கைக்கு. அதனால தான்ம்மா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நல்ல வேளை இப்ப தான் உங்கள தேடி வரணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். நீங்க தான் கோவிச்சுட்டு எதுவும் போயிட்டீங்களோ என்னமோ நெனச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கு அந்த நடேசன் வந்துட்டு, "நான் எதுக்கு கோவிச்சுட்டு போகணும்? என் வீட்ட விட்டு தெருவுல போய் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தலையெழுத்தா? எவனுக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லையோ அவன் எல்லாம் போக வேண்டியதான். நான்லாம் எங்கேயும் போக முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் சொல்ல, உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, "அதானே இவராவது திருந்துறாவது. எப்பயுமே திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "வா நிலா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா, "நீ போய் தூங்கு போ. ரொம்ப லேட் ஆயிப்போச்சு. இவருக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு, பாத்தியா எவ்வளோ தெனாவட்டா பேசுறாருன்னு" சொல்லிட்டு, "சரி நீ போய் தூங்கு நிலா" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். நிலா போயிட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்குறதுக்கு போயிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கு கடையில வந்து வானதி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வானதி கோவத்துல வரும்போது பாண்டி இருந்துட்டு, "போச்சு. ஏற்கனவே இவ கோவத்த நம்மளால அடக்கவே முடியாது. இப்போ இவர் வேற இப்படி பேசி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. என்னெல்லாம் பண்ண போறாளோ இனிமேலு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கிற நேரத்துல, வானதி வந்துட்டு, "என்ன பாண்டி காலையிலேருந்து ஃபோனே அடிக்கல. நேத்து நான் வரக்கூடாதுன்னு சொன்னா, கோவத்துல உடனே வராம இருந்துறதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ தானே சொன்ன எனக்கு கால் பண்ணாத. நீ வந்து எனக்கு என்னைய பார்க்குறக்கு வராத, என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு மெடிக்கல் கடைக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்ன. அதனால தான் நான் எதுவுமே பண்ணல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுக்கு ஒண்ணும் குறையில்ல. நான் சொல்லிட்டா நீ கேட்டுட்டு அப்படியே பேசாம இருந்துக்கிறதா? ஃபாலோ பண்ணி வர வேணாமா? எனக்கு கால் பண்ணி பேச வேண்டாமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "எந்த நேரம் என்ன எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது வானதி. உன்னைய லவ் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. உன்னோட கேரக்டர என்னால புரிஞ்சுக்கவே முடியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "இப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லடி நான் பொதுவாவே சொல்றேன். எந்த நேரம் எப்படி வந்து நீ பிஹேவ் பண்றன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "அப்போ உங்க அப்பா வந்து இப்படிலாம் வந்து கேட்டாரு. இனிமே கடை பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிருங்க. எனக்கு கஸ்டமருக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய டார்ச்சர் ஆயிருச்சு தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு அவமானமா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பாண்டிய பார்த்து கேட்க, "சரி விடுடி என்ன பண்றது? நீ ஏதாவது சொல்லி தெளிவா சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீ பாட்டுக்கு எதுவுமே தெரியாம டாக்டர் தான் குடுப்பாங்க. நீங்க அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு நீ அப்படி சொல்லியிருக்கிற. தெளிவா சொன்னாவல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! இப்ப நான் பண்ணது தப்பு. நான் பண்ணது தப்பு. நான் சொன்னது தப்பு. அத வந்து நீ ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "ஏடி நானாடி உன்னைய தேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீ தாண்டி என் கடையில வந்து நின்னுட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. "எல்லாமே என் தலையெழுத்துடா. உன்னை தேடி வரக்கூடாது, வைக்கக்கூடாது தான் நெனைக்கிறேன். அப்படி இருந்தும் மாத்தி மாத்தி தேடி வந்துடுறேன். இனிமே நான் உன்னை தேடி வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கிற மாத்தி மாத்தி? அதான் பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறமும் ஏன் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல நீ தான் வந்து உங்க அப்பாகிட்ட பேசியிருக்கணும். இந்த மாரி பிரச்சனை பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கணும். நிலாக்கா மட்டும் இந்த நேரம் இருந்திருந்தா, உங்க அப்பா போய் இப்படி பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டாரு. நானாங்காட்டி உங்க அப்பா ஈஸியா பேசிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டிகிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாரு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டியா? இப்பதான் கொஞ்ச நாளா மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சு எத பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இருந்த. மறுபடியும் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சுட்ட. இனி எப்பதான் நிறுத்துவியோ?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதேன்னு வானதிக்கு கோவம் வந்து உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "என்னடி அடிக்கலாம் செய்ற இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, "அப்புறம் எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்றது? அதனால தான் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்க அப்பா வந்து கஸ்டமருக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாம, அந்த டாக்டருக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிருச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யாரு அன்னைக்கு செல்வம் கூட சொன்னானே, கிளினிக்குக்கு இவர் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அவர் தான். அவருக்கு அவருக்கு முன்னாடி இவளுக்கு மருந்து மாத்திரை
எடுத்து குடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு முன்னாடி சொன்னா, அந்த டாக்டர் என்னைய பத்தி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு நல்ல வேளை அந்த ஆளுகிட்ட தானே சொல்லியிருக்கிறாரு. பரவால்ல, பரவால்ல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வந்துட்டு பாண்டி நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இனிமே வந்து எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ இருக்கிற பக்கமே வரமாட்டாரு போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லவுமே, இந்த வானதி கேட்டுட்டு அமைதியா பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறமா, "சரிடி இன்னைக்கு என்ன நீ மெடிக்கல் கடைக்கு போகலையா? இங்கே நின்னுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உன்னைய தான் மெடிக்கல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். நீயும் கண்டிப்பா மெடிக்கல் பக்கம் வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படா இவ சண்டை போடுவா? எப்படா இவ கூட பேசாம இருக்கலாம்? அப்படிதானே நெனைக்கிற? எப்ப திருப்பி பேசுவா? எப்ப இவ கூட பேச முடியும் நம்மளால? அப்படின்னு நான் நெனைக்கிற. அதனால கண்டிப்பா நீயி என் கூட பேசக்கூடாதுன்னு தான் நெனச்சிருப்ப. எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டி அத சொல்றதுக்கு தான் நீ வந்தியா? உன் கூட பேசாம நான் என்ன பண்ண போறேன்? சரி போ போயிட்டு மெக்கானிக் கடைய விட்டுட்டு முதல்ல மெடிக்கல் ஷாப்ப திறக்கிறதுக்கு போ." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பாண்டி நான் மட்டும் எப்படி தனியா போவேன்? நீயும் என் கூட வா. நம்ம 2 பேருமே போயிட்டு கடைய ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வச்சுக்கலாம். என் கூட இன்னைக்கு இருக்கிறியா நீ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உனக்கு மட்டும் வேல பார்த்துட்டு இருக்க முடியுமா? எனக்கும் தான் வேலைய பார்க்கணும். பிசினஸ டெவலப் பண்ணணும். அதனால நீயே உன் கடைய பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு வானதி அவங்களோட கடைக்கு வந்து போயிடுறாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நடக்குது. போயிட்டு மருந்து, மாத்திரை எல்லாத்தையுமே எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத கத்துக்கிறாங்க. எழுதி வச்சு, நோட் பண்ணி வச்சு கத்துக்கிறாங்க. அது போக திரும்பவும் என்னென்ன ரீஸ்டாக் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் எடுத்து எழுதிட்டுருக்காங்க. அப்பதான் வந்து டாக்டர் வராரு. வந்துட்டு வானதி கிட்ட, "என்னாச்சு? காலையில ஒரு பெரியவர் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வானதி "அவர் எப்பயுமே அப்படிதான்" அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. ஸோ பாப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு.